வணக்கம் நண்பர்களே. என்ன நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தனுஷோட மில்லர், கேப்டன் மில்லர் படத்தோட ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு அம்மா உட்காந்துட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு கதை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளோட சாமி இங்கே தான் இருக்கிறாங்க, அவங்க தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதே பார்த்திங்கன்னா, கோயிலுக்குள்ளே அங்கே வாழ்கிற மக்களை யாருமே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. அங்கே இருக்கிற ராஜாக்கள் அவங்கள அடிமைப்படுத்தி வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் நம்ம தனுஷ் இளவரசியை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு கோயிலுக்குள்ளே உள்ளே புகுந்துடுறாரு. அவரும் தனுஷோட ஃப்ரெண்டும் அங்கே போகும்போது கண்டுபிடிச்சிட்டு அவங்கள பிடிக்கணும்னு நினைக்கும் போது பிரியங்கா மோகன் காப்பாற்றி தனுஷை வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தனுஷுக்கு பிரியங்கா மோகன் ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதுக்கப்புறம் திருப்பி பிரியங்கா மோகனை எப்படியாவது பார்க்கணுன்னு சொல்லி மாறுவேஷம் போட்டு உள்ளே போகிறாரு. ஆனால் அங்கே வாழ்கிற அந்த ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் யாரா உள்ளவருக்கு தகுதி கொடுத்துன்னு சொல்லி அங்கே வாழ்கிற ஊர் மக்களெல்லாம் பிடிச்சி அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இங்கேருந்து அந்த கதை பார்த்திங்கன்னா ஆரம்பிக்குது. பிரியங்கா மோகன்கிட்ட லவ்வை சொல்லலான்னு போனால் அவங்க அப்போ தான் வேற ஒருத்தங்க கூட ஓடி போகிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் ஹெல்ப் பண்ணிடுறாரு. திருப்பி ஊருக்குள்ளார போனால் ஊருக்காரங்க யாருமே தனுஷை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் இவர் என்ன பண்ணுறாரு, அவர் அண்ணா, அதாவது நம்ம சிவராஜ்குமார், அவர் தான் பார்த்திங்கன்னா இதில் தனுஷோட அண்ணாவாக வர்றாங்க. அவர் அண்ணா கிட்ட இந்த மாதிரி இவங்கக்கிட்ட நான் அடிமையாக இருக்கிறதுக்கு நான் வெள்ளைக்காரங்கிட்டே போய் அடிமையாக இருந்துக்கிறேன், இவங்க மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் மிலிட்ரியில் போய் சேர்றாருங்க. மிலிட்ரியில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதே பார்த்திங்கன்னா இவருக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபாரினர் நேம் வச்சுட்டு இருக்கிறாங்க. நம்ம தமிழ் பேர் வச்சு கூப்பிட முடியும்னு சொல்லி ஒவ்வொரு பேரை வச்சுட்டு இருக்கிறாங்க. இவருக்கு பார்த்திங்கன்னா அந்த யூனிஃபார்மில் மில்லர்னு வந்துடுது. இவரே பார்த்திங்கன்னா நான் கேப்டன் மில்லர்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா அங்கே சந்தீப்பும் வந்திருக்கிறாரு. சந்தீப்பு இன்னொருத்தர் இருக்கிறாரு. இவங்களை கூட்டிகிட்டு போய் ஒரு இதில் போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இவங்களை துப்பாக்கி வச்சு சுட சொல்லும்போது தனுஷ்னால முடியல. தனுஷும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்னாலே முடியாதனால தனுஷ் என்ன பண்ணிடுறாரு, அங்கே இருக்கிற அந்த கேர்னலை கொன்னுட்டு அங்கேருந்து வெளியே ஒரு கொள்ளைக்காரங்க கூட்டத்தில் சேர்ந்துடுறாருங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, எதனால் திரும்பி இந்த வெள்ளைக்காரங்க தனுஷை அட்டாக் பண்ணுறாங்க. அப்புறம் தனுஷோட ஊர் மக்களுக்கு என்னாச்சு, பிரியங்கா மோகனுக்கு என்னாச்சு, அவரோட அண்ணனான சிவராஜ்குமாருக்கு என்னாச்சு, அதுக்கப்புறம் தனுஷோட ஃப்ரெண்டான சந்தீப் என்னாச்சு, கடைசியில் தனுஷோட ஊர் மக்களை தனுஷ் காப்பாற்றினாரா இல்லையா, கோயிலுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாரா இல்லையா, அந்த வெள்ளைக்காரங்களை அழிச்சாங்களா இல்லையா, அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. ஆனால் சீரியஸாக சொல்ல போனோம்னா இந்த டேரக்டர் பார்த்திங்கன்னா நம்ம செல்வராகவன் சாரையும் கீர்த்தி சுரேஷையும் வச்சு பார்த்திங்கன்னா சாணி காகிதம்னு சொல்லி ஒரு படம் எடுத்தாருங்க. ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் அந்த படம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் இருந்துச்சுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கீர்த்தி சுரேஷும் செல்வராகவனும் வச்சு வேறு மாதிரி எடுத்திருந்தாருங்க படம். அந்த மாதிரி படம் எடுத்துகிட்டு இப்போ கேப்டன் மில்லர்னு சொல்லிட்டு தனுஷ் வச்சு எடுக்கிறாருன்னா, தனுஷுக்கு இந்த படம் ஒரு சரியான ஒரு தீனியான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லைங்க. தனுஷோட ஆக்டிங்கும் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸாக வெளியும் வரவும் இல்லை, இன்னும் இல்லை. ஏதோ வராரு, அம்மா செத்துட்டாங்க, அண்ணா செத்துட்டாங்க, அழுகிறாரு, மிலிட்ரிக்கு போகிறாரு, அங்கே போகிறாரு, இங்கே போகிறாரு, திரும்பி கொள்ளையடிக்கிறாரு. அதனால் ஊர் ஜனங்களுக்கு ஆபத்து வருது. அந்த ஆபத்தை தடுக்கிறாரு, ஊர் ஜனங்களை காப்பாற்றுறாரு. கடைசியில் வழக்கம் போல் இது ஒரு வழக்கமாகவே வச்சுட்டாங்க இப்போ தமிழ் சினிமாவில். கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா செத்து போனதாக சொல்கிறேன். அவங்க அண்ணா சிவராஜ்குமார் குதிரையில் வராரு, குதிரையில் தனுஷ் கொண்டு நின்று சண்டை போடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம சந்தீப்பும் பார்த்திங்கன்னா அவருக்கு பெரிய அளவில் ஒரு இதே இல்லை, கேரக்டர் ரோலே இல்லை. அவர் கிளைமேக்ஸில் சண்டை போடுறாரு. சண்டை போட்டு இந்த படம் அடுத்த பார்ட்டுக்கு போகுது. ஏன்னா எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஒரே ஒரு டவுட்டு தாங்க, இவங்க யூஸ் பண்ணுற வெப்பன்ஸு, இவங்க யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இப்படி இருந்துச்சா அப்படிங்கிறதே ஒரு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இங்கே நின்றுட்டு இவங்க இந்த கோயிலுக்காக சண்டை போட்டுக்கிறதுக்கு நம்ம சுபாஷ் சந்திர போஸ் கூடயோ இல்லை நம்ம காந்தி கூடயோ போயிருந்தாங்கன்னா சுதந்திரமே வாங்கியிருக்கலாம். அந்த மாதிரியே ஒரு கதையை எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு பாட்டு பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சுக்கும் மொக்க தான். நீ அடுத்த செகண்ட் பாட்டு வர்றது தனுஷ் எல்லாம் பழி வாங்கறதுக்கு வர போகிறாங்க. அது எப்படி எடுப்பார், எப்படி கொண்டு போவாருன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபஸ்ட்டு பார்ட் தனுஷுக்கான படமாக இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.